அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரேணுகாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப ரேணுகாவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் மல்லி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் விஜயோட ஒய்ஃபா தான் இருக்கிறோம், அப்ப நம்மள மட்டும் ஏன் இவங்க பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி ரேணுகா இருந்தாங்க. ஆனா ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருந்தது அந்த ரேணுகா பாத்தீங்கன்னா காது கொடுத்து கேட்டுட்டாங்க. என்னன்னா ரஞ்சிதா சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னால மாமாவை என் மனசுல தூக்கி எறிய முடியல, நான் இப்ப கூட மாமாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ராஜி கிட்ட சொன்னாங்க. சோ அந்த விஷயத்த ரேணுகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ விஜய்க்கு மல்லி மட்டும்தான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா விஜயை நேசிக்கிற இன்னொரு பொண்ணு ரஞ்சிதாவை இங்க இருக்காளா, இவங்க ரெண்டு பேரையுமே கலட்டி விட்டுட்டு விஜயோட மனசுல நம்ம ஸ்ட்ராங்கா இடம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா இப்ப முடிவே பண்ணிட்டாங்க. சோ விஜய் பெரிய பிரச்சனை பண்ணுவாரு, ஏன் ரேணுகா நீ அடிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் அதாங்க எதுவுமே நடக்கல. ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் எதிர்பார்த்தது எல்லாமே இப்ப வீண் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். நிஷாவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்லி எப்படியாவது விஜய் மல்லி ரெண்டு பேரையும் பிரிச்சிடலாம், அதாவது மல்லியை வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் நினைச்சாங்க. ஆனா கதிரேசன் நிஷாவுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டாரு. இதனால இவங்க மூணு பேரும் ரொம்பவே கோபமா இருக்காங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மல்லிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, இந்த மல்லியை எப்பதான் நம்ம வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மல்லியை வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் விஜய் பாத்தீங்கன்னா மல்லியை புரிஞ்சுக்காம இருந்தாரு. ராஜி என்ன சொல்றாங்களோ சோ அதன்படிதான் விஜய் நம்பிட்டு இருந்தாரு. பட் ஆனா இப்ப ராஜியோட கேரக்டர் என்ன, நிஷா ரஞ்சிதா இவங்களோட கேரக்டர் என்ன, மல்லியோட கேரக்டர் என்ன அப்படின்றத விஜய் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. வெண்பா குட்டி வேற ரேணுமா ரேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க. ஆனா ராஜி ஒரு பக்கம் பார்த்தனா என்ன இவ சின்ன குழந்தை தானே, எதுக்கு நீ மொபைல் எல்லாம் கொடுக்குற, இவ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தப்பு தப்பா நடந்துக்கிட்டா என்ன செய்வா அப்படின்ற மாதிரி ராஜி பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லிக்கு ரொம்பவே கோவம் தாங்க. ஏன்னா வெண்பா குட்டி சின்ன குழந்தை, சோ எதை எதை பாக்குவாங்களோ அதை தான் பாக்குவாங்க, மத்ததை எது கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் மல்லி சொல்றாங்க. ஆனா ராஜி மல்லி சொல்றதெல்லாம் காது கொடுத்தே வாங்கல. இதனால மல்லிக்கு ராஜேஸ்வரி மேல ரொம்பவே கோவம் தான். சோ இதே ஒரு காரணமா தான் இப்ப விஜய் கிட்ட ராஜி சொல்ல போறாங்க. என்ன விஜய், என்னதான் இருந்தாலும் நீ நானும் ஆகலனாலும் வெண்பா சின்ன குழந்தை, என் தம்பி பொண்ணு, வெண்பாவை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்கும், இப்பவே இவகிட்ட போனை கொடுத்து இப்பவே அவளோட வாழ்க்கையை கெடுத்துருவா போல இருக்கு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லும் போது விஜய் ரொம்பவே கடுப்பாகிறாரு. ஏ ராஜேஸ்வரி இங்க பாரு, மல்லி என்னோட மனைவி, வெண்பாவுக்கு அம்மா, வெண்பாவை எப்படி வளர்க்கணும், அவளை எப்படி படிக்க வைக்கணும், எதை பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே மல்லி அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நீ அவளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமும் இல்ல. நீ அவகிட்ட அன்பு பரிவு பாசதா இதெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு நாங்க யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ராஜியோட முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. ராஜி நல்லாவே பல்பு வாங்கிக்கிட்டாங்க. என்ன பிளான் போட போறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.